தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். மக்கள் திமுக என்ற ஒரு புதிய கட்சியை ஆரம்பித்தார் திமுக முன்னாள் அமைச்சர். மக்கள் திமுக என்ற ஒரு புதிய கட்சியை ஆரம்பித்தார் திமுக முன்னாள் அமைச்சர் என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். 1949ஆம் ஆண்டு திமுக ஆரம்பிக்கப்பட்டது. அண்ணாதுரையோடு இணைந்து திமுகவை ஆரம்பித்தவர் நெடுஞ்செழியன். தம்பி வா, தலைமையேற்கவா என்று அண்ணாதுரையால் அழைக்கப்பட்டவர். 1967ஆம் ஆண்டு அண்ணாதுரை தமிழகத்தின் முதலமைச்சரான போது அவருடன் அமைச்சராக பதவியேற்றவர் நெடுஞ்செழியன். அண்ணாதுரை மறைவுக்கு பிறகு நெடுஞ்செழியன் தான் முதலமைச்சராக வேண்டும், கட்சிக்கு தலைமை தாங்க வேண்டும். ஆனால் அரசியல் சூழ்ச்சியால் கருணாநிதி கட்சிக்கு தலைமை பொறுப்பையும் முதலமைச்சராகவும் பதவியேற்றார். நெடுஞ்செழியன் அமைச்சராக இருந்தார். திமுகவில் டம்மியாக்கப்பட்டார். மனம் வெறுத்து போன நெடுஞ்செழியன் திமுகவிலிருந்து வெளியேறினார். மக்கள் திமுக என்ற ஒரு கட்சியை ஆரம்பித்தார். அவரால் கட்சி நடத்த முடியவில்லை. கட்சியை கலைத்துவிட்டு அதிமுகவில் இணைந்தார். அதிமுகவின் பொதுச் செயலாளராக, அவைத்தலைவராக இருந்தார். எம்ஜிஆர் மற்றும் ஜெயலலிதா அமைச்சரவைகளில் நிதி அமைச்சராக பணியாற்றினார். இவர் 2000 ஆண்டு காலமானார். திமுகவின் முக்கிய தலைவர்களில் இவரும் ஒருவர். திராவிட தலைவர்களில் முக்கியமானவர். திமுக முன்னாள் அமைச்சர் நெடுஞ்செழியன் திமுகவிலிருந்து வெளியேறி மக்கள் திமுக என்ற ஒரு கட்சியை ஆரம்பித்தார். அது திமுகவை பாதிக்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. பிற்காலத்தில் அதிமுகவில் தன்னையும் தன் கட்சியையும் இணைத்து கொண்டார்.